அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் அனைவருக்குமே நிறைய கிடைக்கட்டும், பிரபஞ்சம் வாரி வழங்கட்டும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி 20ஆம் தேதி இன்று மிக அற்புதமான நாள் அப்படிங்கிற கரிநாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுதுங்க. இந்த கரிநாள் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏதாவது வேண்டுதல், பிரார்த்தனை, ஏதாவது பெண்டிங், அதாவது நான் ஒரு குலதெய்வத்துக்கு ஏதாவது பொங்கல் வைக்கிறேன், அல்லது எனக்கு வீரனார், ஐயனார், கற்பராயன் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. காவல் தெய்வம் மாதிரி இருக்குங்க, நான் ஒரு கெடா வெட்டுறேன், கோழி அறுக்கிறேன், இது மாதிரி எல்லாம் பிரார்த்தனை வைப்போம், வேண்டுதல் வச்ச மாதிரி விடுபட்ட ஏதாவது வச்சோங்க. 6 வருஷம் ஏழை பிரார்த்தனை 7 வருஷங்க, அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இந்த சங்கல்பம் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு 90ஸ்லேயே வச்சுக்கலாம், அந்த காலம் ஏன் போகணுங்க. ஒரு மஞ்சள் துணியில் பிரார்த்தனை வச்சு, குருவாயூரப்பா நான் வரேன், ஒரு 5 ரூபா காயினை நான் முடிஞ்சு வச்சு, 1 ரூபா காயினை முடிஞ்சு வைப்போம். எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடு, எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு நல்லாயிடணும் அப்படின்லாம் அப்படி வேண்டி பிரார்த்தனை வைப்போம். சரியானோடனே போய் அந்த காயினை நம்ம உண்டியில் போட்டு, அதற்கு அந்த கோயிலுக்கான ஆகம விதிப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி பிரார்த்தனையை வைத்துட்டு அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை, சரியாக நம்ம மறந்துட்டோம். மருமக வந்த உடனே செய்யலான்னு நினச்ச மேடம், பேரம்பேத்தியே பிறந்துருச்சு, இன்னும் எடுக்க முடியல, அதனால் என்ன பாதிப்பு? உங்கள் மகனுக்கு பாதிப்பாக இருக்கும், கண்டிப்பாக மருத்துவ செலவை கொடுக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் உணர்த்திக்கிட்டே வரும். அது குலதெய்வமாக இருக்கட்டும், எந்த இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அந்த தடைபட்டே வைக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், கொஞ்சம் நாளாக அதை என்னென்ன செஞ்சோம், எதுக்காகன்னு சாமி மாடத்துலேயே நீங்கள் எழுதி வச்சிடணும். இதற்காக இந்த பிரார்த்தனை வச்சோம், வேண்டுதல் வச்சோம், தேதியை போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா மறக்காது. என்ன வச்சுருக்கோம் பெண்டிங்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த கரிநாளில் போய் செய்யும் பொழுது சக்ஸஸ் ஆயிருங்க. சாமியை கோச்சுக்காதான். அப்படியெல்லாம் இந்த ஒவ்வொரு நாளுக்கு விசேஷம் உண்டு. அப்போ இந்த கரிநாளில் பிரார்த்தனையோ பரிகாரமோ நம்ம விடுபட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை போயிட்டு நம்ம எடுத்து செய்யும் பொழுது அது சரியாகும். இப்போ சுபகாரியங்கள் பேசுகிறதோ, சுபத்துவமான விஷயங்கள் செய்கிறதோ இதெல்லாம் ஆகாது. அப்போ புதன்கிழமை இன்று நம்ம ஒரு யாருக்காவது தானம் தர்மம் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதே இல்லை, சரியாக குறும்பு, சரியாக டிவி செல்லு இதுலேயே டைம் போகுது, சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இப்போ புதன் மகா திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் திசை நடந்துச்சுன்னா நல்ல புத்தி கூர்மை, அறிவு எல்லாமே இருக்கும். அப்போ திருவெண்காடு போய் வழிபாடு எடுங்க, அதுக்கு எப்படி போகணும் என்ன போகணும்னு இருக்குது. ஆனால் இது மாதிரி நம்ம வீட்லேயே சின்னதாக விஷயம் பண்ணணுன்னா, நம்ம ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு 5 குழந்தைங்களுக்கு எப்படிங்க 1ஆவது படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்து நோட்டு, பேனா, பென்சில் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைய வச்சே புதன்கிழமை புதன் ஓரையில் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த 1 to 2 மத்தியான வேலையில் கொடுங்க தானம். கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நாளை சந்திப்போம். சிவாய நம.